வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா, விளம்பர வேட்டை. எழுத்தாளர் மன்னர் மன்னன் அவர்களுடைய விளம்பர வேட்டை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புத்தகமானது டிஸ்கவரி புக் பேலஸின் வழியாக வெளிவந்திருக்கு. நண்பர்களே, மன்னர் மன்னன் சமீபத்தில் நிறைய டிவி சேனலுக்கும் குறிப்பாக யூடியூப் சேனலுக்கும் இவர் பேட்டி கொடுத்தனால உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கலாம். இவர் முதல்ல ஆனந்த மேடைகளில் பத்திரிகையாளர் இருந்தார். பின்னாடி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக ஆயுத வேட்டை, பணத்தின் பயணம், பல்லவர் வரலாறு அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நிறைய ஆய்வுகளும் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நாணயங்களை பற்றின நிறைய ஆய்வுகள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். இவருடைய இந்த விளம்பர வேட்டை அப்படிங்கிற புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். சரி, இது ஒரு கட்டுரை தொகுப்பு. கட்டுரை தொகுப்புனா எப்படின்னா, கிட்டத்தட்ட விரிவான ஆய்வு மூலமாகவே நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்படி விளம்பரங்கள் முதல்ல வெளிவந்தது, எப்படி உலகம் முழுதும் பரவுனது, எப்படி இந்த விளம்பரங்களால் சமூகம் பல இடங்களில் சீரழிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது தான் இதை முக்கியமான கட்டுரையாக நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த விளம்பரங்கள் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இந்த மாதிரி நாகரிக காலத்திலேயே விளம்பரங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பானையோட படமாக இருக்கலாம், ஒரு ஏரோட படமாக இருக்கலாம். இப்படி இந்த படங்களே கூட கிட்டத்தட்ட விளம்பரங்கள் தான் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே விளம்பரங்கள் இருக்குது. எது? சிங்கத்துக்கு பிடரி இருக்குது, அது ஒரு விளம்பரம் தான் அப்படிங்கிறாரு. மயில் தொகையை விரித்து ஆடுது, கிட்டத்தட்ட அது தன் இணையை கூறுறதுக்கான ஒரு விளம்பரம் தான் அப்படிங்கிறாரு. குயில் சில நேரங்களில் தன் இணையை கூறுறதுக்காக சில சப்தம் எழுப்பும், அந்த சப்தமே கூட விளம்பரம் தான். இரவில் பூக்கிற பூக்கள் என்ன செய்யற அப்படின்னா, அந்த பூக்களுடைய வாசனை சில நேரம் என்னன்னா வண்டை ஈர்க்கக்கூடிய விளம்பரம் தான் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் விளம்பரங்கள் எப்படி படிப்படியாக வந்தது, இன்றைக்கி விளம்பரங்கள் எப்படி முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக விளம்பரத்தோடைய வடிவங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அந்த வடிவங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா, இந்த ஜிங்கிள்ஸ் அப்படிங்கிறார். வெறும் இசையோடு சொல்லும்போது அது ஈஸியாக போய் ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் முதல் வெற்றி அப்படிங்கிறார். எப்படி? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இசை இருக்கும் அப்படிவாங்க. உதாரணத்துக்கு, இப்போ ஐஸ்வர்யா வந்தோம், கவலைகள் மறந்தோம், இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை. இது சாதாரண ஒரு கருத்தரிப்பு மையத்துடைய விளம்பரம். ஆனால் அதுக்கு ஒரு பாட்டை போட்டோடனே இன்றைக்கி சர்வசாதாரணமாக குழந்தைகளே இந்த பாட்டை பாடுது. நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது 1990களில் பார்த்திங்கன்னா, 90களில் இந்த விளம்பரங்கள் முழுசுமே என்ன அப்படின்னா பாட்டு மாதிரி தான் சில இதெல்லாம் இருக்கும். எப்படி அப்படின்னா, ரஸ்னாவுக்கு பாட்டு வரும். அதே மாதிரி வாஷிங் பவுடர் நிர்மா, இந்த விளம்பரம் அன்னைக்கு பெரிய பட்டி தொட்டி எங்கும் போனது அப்படின்னு சொல்லலாம். வாஷிங் பவுடர் நிர்மாவில் குறிப்பாக அது பாட்டும் பரவுனது. அந்த சிம்பிள் அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணு சின்ன குட்டப்பாவோட போட்டு அப்படி சுற்றிக்கு நிற்கும். அந்த சிம்பிள் அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆனது. அந்த சிம்பிளை பார்த்தோன்னே வேறு ஏதாவது பொண்ணை பார்த்தா கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிர்மா படத்தில் உள்ள பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அது ரீச் ஆனது. சரி, இது இசை. அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள், கார்ட்டூன், இப்படி ஒன்றுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகிறார். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் எப்போ வந்ததுன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி பியர் சோப் அப்படிங்கிறோம். நான் என்ன நினச்சேன்னா, இந்த பியர் சோப் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பியர் சோப் எப்போ வந்ததுன்னா 1790கள் வந்திருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, ஒரு சலூன் கடைக்காரர். அவருடைய பேரை ஆல்ஃபிரட் பியர்ஸ்னு நினைக்கிறேன். அந்த பியர்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சு தான் முதல்ல நினச்சாருன்னா, அந்த கண்ணாடி சோப்பை முதல்ல தயாரிக்கிறார். நல்ல வாசனை வருது. இருந்தாலும் தயாரித்து கொஞ்ச காலத்தில் அது பெருசாக ஒன்றும் விற்பனை ஆயிரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தட்ட நிர்வாகம் மாறுது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பியர் சோப்பை அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றாரு. விளம்பரங்கள் எப்படி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போகுது அப்படின்னா, இதை பெருசாக யாரும் பயன்படுத்தலை. ஏன்னா அந்த காலத்தில் விளம்பரங்கள் கம்மி தான். செய்தித்தாள் கம்மி, வானொலி கிடையாது, டிவி இல்லவே இல்லை. அப்போ இது எப்படி பிரபலப்படுத்தலாம்? போஸ்டர் கொடுத்து தான் பண்ணணும். அந்த போஸ்டரில் முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சோப்பை வச்சா யாரும் பெருசாக வாங்கலை. அதுக்கு அடுத்த ஐடியா பண்ணுறாங்க. நம்மளே ஒரு இதை கிரியேட் பண்ணுற பொழுதா வேறு யாராவது ஒரு பிராண்டை வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கொண்டு வந்தால் ஈஸியாக விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஐடியா வருது. 1800களில் ஒரு பிரபல ஓவியர் இருக்கார்.
அவருடைய ஓவியர் பேர் எவரெஸ்ட் அப்படின்னு பேர். அந்த ஓவியர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு குழந்தை கையில் சோப்பு குமிழ் இருக்கு இல்லையா, நம்ம ஊதும் இல்லையா, அந்த உருண்டை அப்படி பறக்குது, அந்த சோப்போட குமிழ் பறக்குது, அந்த குழந்தை அப்படி பார்க்குது. இந்த ஓவியம் அந்த காலத்தில் பயங்கர பிரபலம். இப்போ பியர்ஸ் கம்பெனிக்காரங்க நினச்சிட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. இதை யூஸ் பண்ண பின்னாடி சோப்பு பிச்சுக்கிட்டு போகுது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையோட படத்தை பார்த்து அதுக்காகவே அந்த சோப்பு விற்க ஆரம்பிச்சிருது. இப்படி தான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சோப்பு வருது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிகரெட்டை எப்படி பயன்படுத்துகிறாங்க இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, அதுவும் சிகரெட் அப்படி தான். 1700 சிகரெட் வந்துடுது. குடிசை தொழிலாக இருந்த சிகரெட் என்ன செய்யுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிகள் வந்தவுடனே எந்திரங்கள் மூலமாக லட்சக்கணக்கான சிகரெட் வெளியே வருது. சரி, இந்த சிகரெட்டை விற்கணும். அப்போ சிகரெட் விற்கிறது தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 2-3 கம்பெனிகள் வருது. அந்த கம்பெனிகளில் விளம்பரம் கொடுக்குறது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சிகரெட்டுக்கு விளம்பரம் கொடுக்கும்போது சாதாரணமாக சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு டாக்டர் படம் போட்டு அந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த சிகரெட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு விளம்பரம் போடுறாங்க. கேமல் சிகரெட்டு இது மற்ற எல்லா சிகரெட்டையும் விட உடலுக்கு ஆரோக்கியமானது. கீழே ஒரு டாக்டரோட ஃபோட்டோ, அவரோட பேர். அதுக்கடுத்து மெல்பரி சிகரெட் அப்படின்னு சொல்லி மெல்பரி சிகரெட்னு அது ஒரு கொண்டு வராங்க. அது கவுபாய் தொப்பி போட்டது. அது அன்னைக்கு கவுபாய் தொப்பி போட்ட சிகரெட் அப்படின்னு சொல்லி அந்த சிகரெட் வந்து ரொம்ப பாப்புலராக போயிடுது. இப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணி அந்த சிகரெட் உச்சகட்டத்தை அடையுது. கடைசியில் உலகம் முழுசும் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த புகையிலை பொருளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நிறைய நிறுவனங்கள் நினைச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி பெரும் போராட்டம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு அது குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அதாவது ஜனங்களுக்கு விளம்பரத்தின் மூலமாக என்ன வேணாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இது உச்சகட்டத்தை எட்டிடுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து சாக்லேட்டு எல்லாம் சொல்கிறார். சாக்லேட் எப்படி நமக்குள்ளே வருது அப்படின்னா, இந்திய சமூகத்தில் சாக்லேட்டுக்கு இடமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம சாப்பிட்ற நொறுக்கு தீனிங்க சொல்லணும் இல்லையா, அந்த நொறுக்கு தீனிகளே இவங்க விளம்பரம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, சில சவுண்டை சொன்னால் சில நொறுக்கு தீனி ஞாபகம் வரணும் அப்படிங்கிற கதை. இந்த கெலாக்ஸ் அப்படிங்கிற விளம்பரம் பார்த்துருக்கலாம். அதில் எப்படி இருக்குன்னா, மொறு சவுண்டை வச்சு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க வாயில் போட்டு மெல்லும் போது சவுண்டு வரும். இப்போ குழந்தைகள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சவுண்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சவுண்டை வச்சு அந்த ப்ராடக்ட் அப்படியே விற்றுறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சாக்லேட்டை கொண்டு வராங்க. சாக்லேட் முதல்ல வரும்போது அது சின்ன குழந்தைகள் மட்டும்தான் அந்த விளம்பரம் வருது. இப்போ அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைகள் மட்டுமே வாங்கினா அது வியாபாரம் பெருசாலாம் போகாது. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அமிதாப் பச்சனை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த அமிதாப் பச்சன் நினைச்சாருன்னா முதல்ல அந்த விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக பல கோடிகள் சம்பளம் கேட்குறாரு, தர்றேங்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் நினச்சினாருன்னா, அமிதாப் பச்சன் ஒரு குழந்தை கொடுத்து அவர் சாப்பிட்றாரு. பார்த்தீங்களா, முதியவர்களும் சாக்லேட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த விளம்பரத்தை பெருசாக கொண்டு போய் சாக்லேட் விளம்பரத்தை இந்தியாவில் கொண்டு வராங்க. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாக்லேட்டில் பெரும்பாலும் பயன்படுறது மனிதனுடைய முடி தான். திருப்பதியில் வெட்டக்கூடிய அந்த முடிகளில் 90% முடி என்ன செய்யுது அப்படின்னா சாக்லேட் தயாரிப்பு தான் போகுது அப்படின்னு சொல்லி இதில் உதாரணத்தோடு எடுத்துக்காட்டுக்காரு. பெரும்பாலும் திருப்பதியில் ஏலத்துக்கு போகிற இந்த முடிகள் எங்கே போய் சேருது அப்படின்னா, பெரும் சாக்லேட் நிறுவனங்கள் தான் போய் சேருது அப்படிங்கிறாரு. சரி, இதனால் என்ன ஒரு தீமை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, உளவியல் ரீதியாக ஜனங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா 99% பேர் அவங்க மனசில் பாதித்த விளம்பரத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் நம்ம தான் சாய்ஸில் சொல்லியிருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அது நீங்கள் எடுத்த சாய்ஸ் கிடையாது, விளம்பர நிறுவனங்கள் எடுத்த சாய்ஸு. நம்மளுடைய அனுபவத்திலே பார்த்துப்போம், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே 90% பேர் வாங்கிட்டு போகிற பொருள் என்னன்னா ஹார்லிக்ஸாக வாங்கிட்டு போவாங்க. இந்த ஹார்லிக்ஸை வாங்கிட்டு போகணுன்னு யார் சொன்னாங்க அப்படின்னா யாருமே சொல்லலை, விளம்பரங்களில் வருது. வீட்டுக்கு வந்தால் தலை வலிச்சா டீ போட்டு குடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியுது. யாராவது விருந்தாள் இருந்தால் டீ போட்டு கொடுக்குறோம். இது நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் கொடுக்குறோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, விளம்பரங்கள் நம்ம மூளையில் உட்காந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம சுயமாக சிந்திக்கிறோம்னு நினச்சிட்டு விளம்பரங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதை மட்டும் தான் செய்கிறோம். நம்ம யாரும் சத்துள்ள பொருள்னு சொல்லிட்டு நோயாளியில் பார்க்கும்போது எந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு போகிறதில்ல, செவ்வாழைப்பழம் சத்தானது அதை வாங்கிட்டு போகிறதில்ல. ஆனால் என்ன வாங்கிட்டு போவோம்னா, இந்தியாவிலேயே 2 மாநிலங்கள் மட்டும்தான் விளையுது ஆப்பிள். ஆப்பிள் சத்துள்ள தான். ஆனால் அந்த 2 மாநிலத்தில் விளையக்கூடிய ஆப்பிள் தான் இந்தியா முழுசும் சப்ளை ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆப்பிளுக்கு இணையான பழங்கள் நிறையா இருக்குது. செவ்வாழை இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, எவ்வளோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஆனால் ஒரு நோயாளியை பார்க்கும்போது நம்ம ஆப்பிள் தான் வாங்கிட்டு போவோம்.
நம்ம ஆப்பிளே வாங்காமல் செவ்வாழை பழமும் நெல்லிக்காயும் வாங்கிட்டு போனால் அவன் நம்மளை போன முன்னாடி கண்டமானிக்கு பேசுவான். இவன்லாம் ஒரு ஆள் வந்துட்டான் பாரு, செவ்வாழை பழம் கொண்டு வந்தான் பாரு, ஏன் ஆப்பிள் வாங்க தெரியலையோ அப்படிமா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த விளம்பரங்கள் நெகட்டிவான விஷயத்தை பூரான்னு சொல்லுது. என்ன அப்படின்னா உண்மையிலே அப்படிலாம் கிடையாது, ஆனால் அதுன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம், ஒரு ஹேர் ஆயில் விளம்பரம் எதுக்கு எடுத்தாலும் அமேசான் கார்டுன்னு சொல்லுவாங்க. அமேசான் கார்டுகளில் தயாரிக்கப்பட்ட அரிய வகை மூலிகை அடிமா. அரிய வகை மூலிகைனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சோண்டு தான் இருக்கும். இப்போ அரிய வகை நெல்லிக்காய்ன்னு சொல்லி அதிகமானுக்கு ஔவையார் கொடுத்தா, எத்தனை ஒன்றே ஒன்று தான் கொடுத்தா, ஒரு 2 லாரி முழுசும் கொடுத்தா அதுக்கு பேர் அரிய வகை நெல்லிக்கனி கிடையாது. ஏன் அப்படின்னா அரிய வகைனாலே கொஞ்சம் தான் இருக்கும். இவன் அரிய வகை மூலிகைன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் அதை கேட்டு வாங்கிட்டு தான் இருக்கோம். உலகத்திலேயே ஷாம்பு தேய்ச்சா முடி வளரும்னு சொல்லி விளம்பரம் தான் சொல்ல முடியும், நம்மளுக்கு தெரியாது. ஷாம்பு தேய்ச்சா முடி கொட்டும், ஆனால் விளம்பரங்களில் முடி கொட்டுதா அந்த ஷாம்பை யூஸ் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க. இப்படி தேவையில்லாத சமாச்சாரங்கள், போலியான விஷயங்களையும் இந்த விளம்பரங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்குது. இதை நம்பி பரவலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் வருது அப்படின்னு சொல்லி நிறையா ஆய்வுபூர்வமான விஷயம் சொல்கிறார். சரி, நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அமுல் வளர்ந்தது விளம்பரத்தால் தான். இந்தியாவிலேயே ஒரு பொதுத்துறை நிறுவனம் அமுல் தான் பெரிய அளவில் இருக்குது. மற்ற எந்த பொதுத்துறை நிறுவனமும் ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனத்தால் ப்ராடக்ட்டு பெருசாக போகவே இல்லை, அமுல் மட்டும்தான் போடுது. 1946 வந்த அமுல் 1966 தான் ரீச் ஆகுது. ஏன்? பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரம் கொடுக்கும்போது பாருங்கள், அமுல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னா குண்டு குண்டுன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம குண்டு குழந்தைய பார்த்தா அமுல் பேபிம்போம். இந்த அமுல் பேபிங்கிற வார்த்தை நமக்குள்ளே எப்படி வந்ததுன்னா இந்த அமுல் ப்ராடக்டை பார்த்தா வளர்ந்தது. அந்த அமுல் குழந்தை வெண்ணெய் தான் முதல்ல 1960களில் வெண்ணெயை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அமுல் வெண்ணெய் சாப்பிட்ட குழந்தைகள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இன்றைக்கி அமுல் வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பெருந்தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசைக்காக சொல்லிக்கிட்டே போகிறாரு. கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுயமாக முடிவெடுத்து ஒரு பொருள் வாங்க, தேவையான பொருளை மட்டும் வாங்க, அதுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னா அந்த பொருளை மட்டும் வாங்குங்கிறாரு. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாரு, இந்த பிராண்டட் ஷர்ட்டு வாங்கி விளம்பரம் அவன் தர்றாலும் இல்லையோ வாங்கின விளம்பரப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. என்ன அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சட்டை எடுத்தேம்மா, இது எதுக்கு அப்படின்னா பில்டப்பு. ஏன்னா இந்த சொல்லாங்க இதெல்லாம் சாதாரண கிடைக்காது. ஏன்? நம்மளுக்கு 200 வாங்கினா சட்டை நல்லாத்தே இருக்கும். சுத்தமான காட்டன் சட்டையே 500 600 வாங்கிடலாம். ஆனால் அவன் என்ன சொன்னா 3000 ஒரு பிராண்டட் சட்டை வாங்கிட்டு நட்டப்பட்டன்னு எவனும் சொல்ல மாட்டான். அதை மாத்திரக்காக என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ ரேராக கிடைக்காது, அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது, ரேர் பீஸு, நான் அந்த அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு போகிற இடம் முழுசும் அந்த சட்டைக்கு இவனே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? இதுதான் அவர் சொல்கிறாரு. திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஒரு பனியன் நினச்சிட்டாங்கன்னா 400 ஒரு பனியன் அங்கேயே விற்பாங்க, நம்மளால் வாங்க மாட்டேன். ஆனால் அது இந்தோனேஷியாவுக்கு போய் லண்டனுடைய ப்ராடக்டுடைய அந்த பிராண்டு அதை வச்சு தப்பாங்க, தச்சுட்டு லண்டன் போகும். லண்டன் போயிட்டு திருப்பி இங்கே வரும்போது அந்த டிஷர்ட்டோட விலை வந்து 2500 வரும். நம்மளால் அந்த 2500 வாங்குவான். அப்போ 500 பொருளை வெறும் பிராண்ட் லோகோவுக்காகவே இவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோசடிகளையும் வரிசைக்க சொல்லிகிட்டே போகிறாரு. இந்த புத்தகத்தில் ஒரு முழுவதுமான விளம்பரங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம சமூகத்தில் புறையோடி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி வரிசைக்க சொல்லிக்கிட்டே போகிறாரு. நான் சொன்னது வந்து ரொம்ப குறைவு. இந்த புத்தகத்தில் படித்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். விளம்பர வேட்டை, வேடியப்பன் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருடைய ப்ராடக்ட்லேருந்து வந்திருக்கு. அவருடைய பதிப்பம் தான் இந்த புத்தக வேட்டை அப்படிங்கிற இந்த விளம்பர வேட்டை அப்படிங்கிற புத்தகமானது வெளிவந்திருக்கு. நன்றி, வணக்கம்.